நாகார்ஜுன தியானம் பண்ணுவார். ம்ஹ்ம். நாகார்ஜுன சாரும் அவர் வந்து அப்படி ஸ்டைலாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவரோட விஷயங்கள் நான் சிலதை ஷேர் பண்ணுறேன். ரகுவரன் சாராக இருந்தாலும் 2 பேரும் நாங்கள் 3 பேர் இருந்ததை சொல்கிறேன். எஸ் சார். என்னென்னா ரகுவரன் சார் நாகார்ஜுன சார் வந்து ரகுவரன் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு. சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்கன்னு. எப்படின்னா 2 பேர் உடம்பு ஒரே மாதிரி இருக்கேன்னு நான் கேட்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன். நாகார்ஜுன சாரும் ஒல்லியாக இருப்பார், இவரும் ஒல்லியாக இருக்கார். ஆனால் இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இவர் சாப்பிட்டு எப்படி இருக்காருன்னா ஒன்று, அப்போ நாகார்ஜுன சார் சில சீக்ரெட் சொன்னார். என்னென்னா நைட்டு டின்னரை வந்து 7:00 ஃபினிஷ் பண்ணிவிடுவார். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சாப்பிட மாட்டார். அவர் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். 7:00 நல்லா சாப்பிட்ருவார். அண்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் 1 ஹவர் கதவை சாத்திட்டு ரூம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார், மீட் பண்ண மாட்டார். அப்படியே அந்த டோட்டலாக தனக்குள்ளே இருக்கிற, ஏன்னா ஷூட்டிங்கில் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நடக்காது. கரெக்ட். கொஞ்சம் கடுப்பு ஏற்றிருப்பானுங்க, என்னமோ நடந்துருக்கோம்ல. கச்ச 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 கச்சன கத்தும். என் கூட்டம் பார்த்தீங்கன்னா என் படத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஓகே. பெரிய படம்ல. ஸோ அப்போ என்னன்னா அவர் எப்போவுமே போயிட்டு ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுவார்னார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும்.